Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, நம்ம சேனல்ல ஏற்கனவே Poco M3 உடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஹிடன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த மொபைலில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே. அது கூட நான் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நான் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மொபைலை வந்து பார்த்தேன், அது எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோ வந்து இப்போ கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் அந்த பழைய வீடியோ Poco M3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திருக்கேன், பின் கமெண்ட்லையும் தந்திருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபீட்பேக் வந்து நல்ல ஃபீட்பேக் அந்த வீடியோக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். வீடியோ பார்த்து பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச Poco M3 யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தோம்னா, ஸோ நமக்கு இப்போ ஒரு பேஜில் இருக்கிற ஆப்ஸ் வந்து அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நார்மலாக என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்பை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் பண்ணிருப்போம். இந்த மொபைலில் அந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஹோம் பேஜில் ஒரு 1 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நீங்கள் ஆப்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸ் வந்து அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் பண்ணணுமோ அந்த ஆப்ஸ் எல்லாமே ஒரே தடவை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் மேலே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது எல்லா ஆப்ஸும் ஒன்றா வந்துடும். ஸோ நீங்கள் ஒரே தடவை அப்படி மூவ் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து கொண்டு போய் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் எல்லா ஆப்ஸும் இங்கே வந்து மூவ் ஆகிடும். ஸோ அது கூடவே மற்றபடி ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறது, ஒரு 5-6 ஆப்ஸ் சேர்த்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஆப் வந்து ஒரு குரூப்பாக இருக்கணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடில் கார்னரில் மேலே பார்க்கலாம் குரூப் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த குரூப் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த எல்லா ஆப்ஸும் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து பல வீடியோவில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த மேலே இருக்கிற நாச் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, ஸோ நாச் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது, நாச் ஹைட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, செட்டிங்ஸ்குள்ளே போய் டிஸ்பிளே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுமே ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹைட் நாச் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் 3 விதமாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹைட் அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட் வித்தவுட் மூவிங் ஸ்டேட்டஸ் பார். ஸோ ஸ்டேட்டஸ் பார் என்னென்னா, இப்போது டைமிங், பேட்ரி பர்சன்டேஜ், நெட்வொர்க் எல்லாமே தெரியுது இல்லை. ஸோ அது வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸோ ஸ்டேட்டஸ் பார் அங்கேயே இருக்கணும், ஆனால் நாச் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நாச் போயிடுச்சு, இந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து மேலே இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஹைட் அண்ட் மூவ் ஸ்டேட்டஸ் பார். ஸோ அந்த நாச் வந்து ஹைட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் பார் வந்து கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாச்சை ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் பேக் வந்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேட்ரி இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் இந்த ஐக்கான். ஸோ இது என்னென்னா, பேட்ரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணால் அங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. செகண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பேட்ரி ஐக்கானுக்குள்ளேயே பர்சன்டேஜ் வந்து நமக்கு காட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு. ஸோ இல்லை நீங்கள் தனியாக வேணும், பேட்ரி ஐக்கானுக்குள்ளே தேவையில்லைன்னா நீங்கள் 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டால் அது பேட்டரி ஐக்கான் பக்கத்தில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து காட்டும். ஸோ அப்படியே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோ கனெக்ஷன் ஸ்பீடு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போது வைஃபை ஆகட்டும் டேட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா, ஸோ அது வந்து எந்த ஸ்பீடில் வந்து நம்முடைய இன்டர்நெட் வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் மேலே டாப்பில் கார்னரில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது நீங்கள் செட்டிங்கில் லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணதும் இங்கே கிளான்ஸ் ஃபார் எம்ஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளான்ஸ் ஃபார் எம்ஐ நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டா நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபோன் லாக் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது மேலே வந்து இமேஜஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஆன் பண்ணும்போது இமேஜஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டா அதுக்கு சம்மந்தப்பட்ட இமேஜஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அன்லாக் பண்ணாமல் ஜஸ்ட் ஹோம் பேஜ் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணும்போது அங்கே பார்த்துக்கலாம். ஒரு ஸ்க்ரீன் சேவர் மாதிரி அப்படி சொல்லிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் இந்த கேட்டகரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவையும் அந்த பவர் பட்டன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது இமேஜஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பழைய வீடியோவில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, ஆப்ஸ் வந்து எப்படி ஹைட் பண்ணுறது. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணி வைக்கணும். ஆப்ஸ் வந்து எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப் டிரைவர் போய்ட்டு எல்லாமே ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த சென்டரில் வந்து 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணணும், அவ்வளோதான். 2 டைம்ஸ் வந்து இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு இந்த ஹிடன் ஆப் ஐக்கான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் செட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யாருக்கும் தெரியாத ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்து ஓகே தந்ததுக்கப்புறம்
அது வந்து நீங்கள் ஆட் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு தேவை இருக்குது. அது நார்மலாக இந்த எம்ஐயில் வந்து இன்பில்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எம்ஐ பே, எம்ஐ ஆப்ஸ், எம்ஐ ரிமோட், ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஆப் ட்ரைவர் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆப்ஸ் வந்து அங்கே இருக்காது. ஸோ மறுபடியும் நீங்கள் அந்த ஆப்ஸ் பார்க்கணும்னா சேம் அந்த ஆப் ட்ரைவர் ஓப்பன் பண்ணி அங்கே நடுவில் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே போதும். நீங்கள் ஹைட் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் வந்து அங்கே பார்த்துக்கலாம். மீண்டும் நீங்கள் ஹைட் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் வந்து ஹோம் பேஜ் கொண்டு வரணும்னா மறுபடியும் சேம் அதே மாதிரி 2 டைம்ஸ் வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டா லெஃப்ட் கார்னரில் இருக்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டா எல்லா ஆப்ஸும் மறுபடியும் போய் ஹோம் பேஜில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஸ் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதில். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து சில பேருக்கு வந்து அவங்களோட யூசேஜ் பொறுத்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி இருக்குல்ல, ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்க்கலாம் 3வது ஆப்ஷனாக ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் மெத்தட். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்தோம்னா இந்த பவர் பட்டனில் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் டச் பண்ணாலே ஓப்பன் ஆகணுமா, இல்லைன்னா பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகணுமா அப்படின்னு தான் இந்த ஆப்ஷனு. ஸோ நீங்கள் டச் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு டச் இப்படி அது மேலே கொடுத்தாலே போதும், ப்ரெஸ் பண்ண தேவை இருக்காது, அன்லாக் ஆகிடும். இல்லை நீங்கள் இதில் வந்து ப்ரெஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் அது பட்டன் மேலே நீங்கள் டச் பண்ணால் வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் டச் பண்ணி லைட்டாக ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்தா மட்டும் போதும், அன்லாக் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் தேவைப்பட்ட இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது செட்டிங்கில் பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே அது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டால் இங்கே 2 ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம், பேட்டரி சேவர், அல்ட்ரா பேட்டரி சேவர். ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வெளியில் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 20% கீழே வந்ததுக்கப்புறம் இந்த பேட்டரி சேவர் இருக்குது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற சில ஆப்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்ட ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அல்ட்ரா பேட்டரி சேவர் இருக்குல்ல, அப்போது அது என்னென்னா ஒரு 5% தான் உங்களுடைய பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது, ஒரு 10%குள்ளே இருக்குன்னா நீங்கள் அல்ட்ரா பேட்டரி சேவர் ஆஃப் பண்ணிட்டா பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா ஆப்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள், பவர் கன்சம்ப்ஷன் ஆக்டிவிட்டி, ரெஸ்ட்ரிக்டட் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி, டிக்ரீசிங் ஸ்க்ரீன் பிரைட்னஸ், டார்க் தீம் எல்லாமே ஆக்டிவில் ஆகிடும். மொத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் மட்டும்தான் ஹோம் பேஜில் வந்து நீங்கள் பார்க்கலாம். காலிங் ஆப்ஷன், கான்டாக்ட்ஸு, மெசேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஆட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் ஏதாவது எந்த ஆப்ஸ் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் இருக்குது, இல்லை வாட்ஸ்அப், இல்லைன்னா மேப்ஸ், அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே மேப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 5%ல் இருக்கும்போது நீங்கள் அல்ட்ரா பேட்டரி சேவர் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 hour 1.5 hour மேலே நீங்கள் வந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான், மறக்காமல் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதுக்காக வந்து நீங்கள் கீழே நேவிகேஷன் பட்டன் வந்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது என்னென்னா ஆக்சசிபிலிட்டி மெனு. ஸோ நீங்கள் அடிஷ்னல் செட்டிங்கில் போய்ட்டு ஆக்சசிபிலிட்டி ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு 4வது ஒரு ஆப்ஷன் வந்து பாட்டமில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 4வது ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட், ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ், பவர், வால்யூம், ரீசெண்ட் ஆப்ஸு, லாக் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஜெஸ்டர்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பட்டன்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஆக்சசிபிலிட்டி ஆன் பண்ணும்போது கீழே 4வது ஆப்ஷன் இருக்கும். அந்த 4வது ஆப்ஷனில் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பல வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கான்டாக்ட்ஸில் எப்படி ரிங்டோன் செட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே. ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கான்டாக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற ஏதாவது ஒரு கான்டாக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த கான்டாக்ட்ஸ்க்கு ரிங்டோன் செட் பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக, ஸோ நீங்கள் நார்மலாக மொபைலுக்கு ஒரு ரிங்டோன் இருக்கும், இல்லை ஒரு கான்டாக்ட்டுக்கு பர்டிகுலராக ஒரு ரிங்டோன் வந்து செட் பண்ணோம்னா நீங்கள் அந்த கான்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் கார்னரில் 3 டாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செட் ரிங்டோன் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டாலே மியூசிக்கில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பாட்டு வேணுமோ, எந்த மியூசிக் வேணுமோ அந்த கான்டாக்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நிறைய ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னா கீழே எடிட் கான்டாக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ எடிட் கான்டாக்ட் கிளிக் பண்ணால் இந்த மேலே இருக்குல்ல, ஸோ இங்கே ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டாலே டேக் ஃபோட்டோஸ், சூஸ் ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஃபோட்டோ இங்கே அந்த கான்டாக்ட் நம்பர் வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்ததுலே போதும். பாருங்கள், இப்போது அந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் நம்பர் கான்டாக்ட் இல்லை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கான்டாக்ட்ஸ் போய் தேடுறது வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கான்டாக்ட் ஓப்பன் பண்ணி அந்த 3 டாட்ஸில் கிளிக் பண்ணால் 3வது ஆப்ஷன் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கலாம்.
அந்த ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துட்டா அந்த கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன்லேயே இருக்கும், டைரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி கால் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ கூட சேட் பண்ணிக்கலாம். ஸோ உடனுக்குடன் அவங்களை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது, அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கான்டாக்டோ மெசேஜோ பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கால்குலேட்டரில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மொபைலில் இருக்குது. நார்மலாக கால்குலேட்டர் மட்டும் ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மொபைலில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மினிமைஸ் பண்ணுறது, அதே ஆரோ சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இந்த சென்டரில் இருக்கல அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஏஜ், ஏரியா, பிஎம்ஐ, டேட்டா, டேட், டிஸ்கவுண்ட், லென்த், மாஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம உடனுக்குடன் இதுக்காக நிறைய பேர் வேறு மற்ற ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. இதில் வந்து அந்த மாதிரி டவுன்லோட் பண்ண தேவை இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் செல்சியஸ், ஃபெரனைட், ஸோ இங்கே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் வந்து ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரிஜினல் ப்ரைஸ் இருக்கும், இவ்வளோ டிஸ்கவுண்ட் ஒரு 10% டிஸ்கவுண்ட் போனால் ஃபைனல் ப்ரைஸ் இவ்வளோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஆஃபர்ஸ் வந்து நிறைய ஷாப்பிங் மாலெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ % டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு நமக்கு தேவையான மீட்டர், கிலோமீட்டர், டெசிமீட்டர், மில்லிமீட்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாமே இருக்குது. இது வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கால்குலேட்டர்லேயே நமக்கு நிறைய ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த 4வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கரன்சி, ஜிஎஸ்டி, இன்வெஸ்ட்மெண்ட். மறக்காமல் இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் தேவைப்படும் போது. அதுக்காக மற்ற ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண தேவை இருக்காது. ஸோ அடுத்த ஃபீச்சர் பார்த்தோம்னா நீங்கள் செட்டிங்குள்ளே போங்க, சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்குல்ல, ஸோ அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது அப்புறம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வைப்ரேட் அண்ட் டேப் இருக்குல்ல, ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணும்போது வைப்ரேட் ஆகும், நார்மலாக பட்டன் எல்லாமே வைப்ரேட் ஆகும். ஸோ அது வந்து எவ்வளோ இருக்கணும், வைப்ரேட் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக கொஞ்சமாக வைப்ரேட் இருக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் வந்து அங்கே பார்க்கலாம் மொபைலில். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்குது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா எப்படி ஃபோட்டோஸ் வந்து ஹைட் பண்ணுறது, ஃபோல்டர்ஸ் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த ஃபைல் ஃபோல்டர் இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த பேஜ் வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து புல் பண்ணி ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஸோ ரிலீஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து இங்கே பாஸ்வேர்ட் செட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். பேட்டர்ன் வந்து நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணிக்கணும். சேம் இதுக்கு முன்னாடி ஹைட் ஆப்ஸ் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இங்கே ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எம்ஐ அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணணும் அப்படி கேட்கும். விருப்பம் இல்லைன்னா பண்ணாதீங்க, நாட் நோ கொடுத்துடுங்க. ஸோ இது ஆல்ரெடி அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும், அதுக்காக கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மேக் ஃபைல்ஸ் ப்ரைவேட். ஸோ எந்த ஃபைல் இல்லைன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் ப்ரைவேட் பண்ணணும், யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள், இது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நீங்கள் கேலரியில் போய் பார்த்தாலும் அந்த ஃபோட்டோ வந்து இருக்காது. சேம் ஃபைல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி கீழே புல் பண்ணி விடுங்க, ஓப்பன் ஆகிடும். பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ரிமூவ் அப்படின்னு இருக்குல்ல, ரிமூவ் கிளிக் பண்ணிக்கிட்டு எந்த ஃபோல்டரில் அது சேவ் ஆகணுமோ அதை வந்து இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி ரிமூவ் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு அந்த ஃபோட்டோ சேவ் ஆகிடும். இங்கே ஃபோட்டோ மட்டும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் டைரெக்டாகவே ஃபைல் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரைவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கடுத்து ஃபோட்டோவில் வந்து வாட்டர் மார்க்கு. ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியுமா தெரியல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ எடுக்கிற ஃபோட்டோஸில் வந்து நார்மலாக பார்த்தோம்னா இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே ஏதாவது ஆட் பண்ணணும், அது நீங்கள் ஒரு லொக்கேஷன் ஆகட்டும், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச என்ன டைட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த டைட்டில் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த 3 லைன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸ்க்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் மார்க் இருக்குல்ல, அது வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு டிவைஸ் வாட்டர் மார்க் இருக்குது, ஆட் டைம் ஸ்டாம்ப் அண்ட் ஃபோட்டோஸ், அந்த டைம் ஸ்டாம்ப் வேணும்னா அதுக்கு ஆன் பண்ணிக்கோங்க. டிவைஸ் வாட்டர் மார்க், கஸ்டம் வாட்டர் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து என்ன டைட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும், லொக்கேஷனாக ஏதாவது ஒரு டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சேவ் தந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோ இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அந்த டிவைஸோட நேமு, லொக்கேஷனு, டைம் ஸ்டாம்ப் எல்லாமே அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் இங்கே ஈஸியாக இருக்கும். இந்த கேமராலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபோட்டோ நம்ம கிளிக் பண்ணும்போது பாருங்கள், நான் இப்படி கிளிக் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்ட் வருதுல்ல. ஸோ இந்த சவுண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு 4 விதமான சவுண்ட்ஸ் வந்து இந்த நமக்கு தந்திருக்காங்க. அதுக்காக நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு கஸ்டமைஸ் அப்படின்னு இருக்குது, அந்த கஸ்டமைஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டா லாஸ்ட்டில் சவுண்ட் இருக்குல்ல, சவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட், ரெட்ரோ, ஃபிலிம், மாடர்ன், ஸோ ஒரு கலருக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சவுண்ட் நீங்கள் கேமரா ஷூட் பண்ணும்போது, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி
உங்களுக்கு தேவையான சவுண்ட் வந்து இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். ஸோ இது நீங்கள் செட்டிங்கில் போய்ட்டு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் டவுனில் பார்க்கலாம், இந்த எமர்ஜென்சி SOS அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டால் ஏதாவது ஒரு கான்டாக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பிரகாஷ் அப்படின்னு ஆட் பண்ணிடுச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் மொபைல் லாக் இருக்குது, ஏதாவது எமர்ஜென்சி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த பவர் பட்டன் ஒரு ரேப்பிடாக 5 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக SMS லொக்கேஷன் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து போயிடும். உங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்னா ஃபேமிலி மெம்பருக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து போயிடும். ஸோ இந்த ஃபோனில் சிம் இல்லாததுனால நெட்வொர்க் வந்து கிடையாது, அதனால் SMS வந்து போகாது. ஆனால் ஒரு நம்பர் மட்டும் கிடையாது, நீங்கள் தேவைப்பட்ட 2-3 நம்பர் கூட நீங்கள் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கால் ஹிஸ்ட்ரி சென்ட் பண்ணோம்னா கீழே சென்ட் கால் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிவிட்டா ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த எமர்ஜென்சி கான்டாக்டில் சேவ் பண்ண அவங்களுக்கு உடனே நீங்கள் 5 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் லாஸ்ட்டாக அவங்களுக்கு யார் யார் கான்டாக்ட் பண்ணீங்களோ 1 ஹவரில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போய்டும். நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தந்திருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது, நல்லா பண்ணியிருந்தானே, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா எல்லாமே கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக் கூட அடுத்தவர் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.